இந்த வீடியோவில் ரியாக்டில் என்ன பில்ட் பண்ண போகிறோன்னா கரன்சி கன்வெர்ட்டர். இதான் நம்மளோட கரன்சி கன்வெர்ட்டர். லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கரன்சியில் கரன்சிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரம் கரன்சி ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா என்டர் அமௌண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். அது கீழே வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நம்ம நம்பர் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும் யூஎஸ் டாலரில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 USD வந்து என்டர் பண்ணுறேன். ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கரன்சி. ஸோ அதில் வந்து கரன்சிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நம்ம 2 கரன்சி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து INR வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், இந்தியன் ருப்பி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இன் இந்தியன் ருப்பி. அதுக்கு கீழே வந்து ஒரு அவுட்புட் ஃபீல்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டை வந்து நம்ம வேல்யூ வந்து யூசர் வந்து வேல்யூ என்டர் பண்ண முடியாது, இருக்கிற வேல்யூவை வந்து எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1ன்னு என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 1 USD ஈக்குவல் டு 73 இந்தியன் ருப்பி. ஸோ 73.257 இந்தியன் ருப்பி. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 USD ஈக்குவல் டு 1 US டாலர் ஈக்குவல் டு 73 இந்தியன் ருப்பி. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, இப்போ வந்து இன்புட் ஃபீல்டில் வந்து நான் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10ன்னு கொடுக்குறேன். ஸோ ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஃபீல்டில் வந்து நமக்கு வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். ஸோ $10 வந்து 732 இந்தியன் ருப்பி. இதே வந்து நான் $100 வந்து கொடுக்குறேன், 7326. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 கரன்சி வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் TRYன்னு கொடுக்குறேன். ஸோ டர்க்கிஷ் லீரா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். அமௌண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃப்ரம் கரன்சியில் வந்து AUD ஆஸ்திரேலியன் டாலர். ஸோ $10 ஈக்குவல் டு 65.351 டர்க்கிஷ் லீரா. ஓகே, TRY. ஃப்ரம் கரன்சி வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், ரஷ்யன் ரபிள். ஸோ 10 ரஷ்யன் ரபிள் வந்து பார்த்திங்கன்னா 1.14 TRY. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்புட் ஃபீல்டில் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ 0ன்னு இருந்துச்சுன்னா அவுட்புட் ஃபீல்டில் வந்து 0ன்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் கரன்சியில் வந்து ஆஸ்திரேலியன் டாலர்னு இருக்கும். 2 கரன்சிலையும் நமக்கு ஆஸ்திரேலியன் டாலர்னு இருக்கும். ஸோ 2 கரன்சி வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், USDன்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 0னா 0. இதே வந்து எம்டி ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டும் எம்டியாக தான் இருக்கும். இப்போ நான் 10ன்னு என்டர் பண்ணுறேன். ஸோ 10 AUD ஈக்குவல் டு 7.7543 USD. இந்த கரன்சி கன்வெர்ட்டரோட சோர்ஸ் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரியல் டைம் கரன்சி கன்வெர்ட்டர் வந்து எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிரியேட் ரியாக்ட் டூல் யூஸ் பண்ணி கரன்சி கன்வெர்ட்டர் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கரன்சி கன்வெர்ட்டர் ஃபோல்டருக்குள்ளே சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே app.js ஃபைல். இந்த கோடை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து app.css ஃபைல், CSS வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா index.css ஃபைல், CSS வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். index.css ஃபைல், யூனிவர்சல் செலக்டர், padding 0, margin 0, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாடி எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் டார்க் ஸ்லேட் ப்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து app.js ஃபைல், ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்
div டேக்குள்ளே ஒரு h1 டேக் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வந்து hello world. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த hello world என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கரன்சி கன்வெர்ட்டர் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரியாக்ட்லேருந்து யூஸ் எஃபெக்ட், அதுக்கப்புறமா யூஸ் ஸ்டேட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்ட் கரன்சி ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் ஒன்று, ஸ்டேட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு செட் கரன்சி ஆப்ஷன்ஸ் மெத்தட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் மெத்தடில் வந்து இனிஷியலாக வந்து அந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக 0 வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கான்ஸ்ட் ஃப்ரம் அமௌண்ட் ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணுறதுக்கு செட் ஃப்ரம் அமௌண்ட். யூஸ் ஸ்டேட்டில் அந்த ஃப்ரம் அமௌண்ட் வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக 0 வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃப்ரம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசர் என்டர் பண்ணுற இன்புட் வேல்யூ. ஓகே, இன்புட் அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட், அதை வந்து நான் 2 அமௌண்ட்னு வச்சுக்கிறேன். 2 அமௌண்ட் செட் ஸ்டேட் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு செட் 2 அமௌண்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு யூஸ் ஸ்டேட்டில் அந்த 2 அமௌண்ட் வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக 0 வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் கரன்சி. ஸோ ஃப்ரம் கரன்சி ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணுறதுக்கு செட் ஃப்ரம் கரன்சி மெத்தட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஸோ அந்த யூஸ் ஸ்டேட்டில் வந்து அந்த ஃப்ரம் கரன்சி வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரம் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் செலக்ட் பண்ணுற இன்புட் கரன்சி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து யூஎஸ்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், அந்த கரன்சி வந்து செலக்ட் பண்ணுறாரு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று இருக்கும், அதில் வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுவார். ஸோ அந்த யூஎஸ்டியை வந்து நான் ஃப்ரம் கரன்சியாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறதை வந்து நான் ஃப்ரம் அமௌண்ட்டு வேரியபிளை வந்து வச்சுக்கிறேன். ஃபைனலாக அவுட்புட்டில் வந்து அந்த கன்வெர்ட்டர் அமௌண்ட் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 2 அமௌண்ட் வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்டேட் வேரியபிள் 2 கரன்சி. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து எந்த கரன்சியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த வேல்யூவை வந்து 2 கரன்சி என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை அப்டேட் பண்ணுறதுக்கு செட் 2 கரன்சி மெத்தட். யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியலாக அந்த 2 கரன்சி வேரியபிளுக்கு வந்து நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இங்கே வந்து கரன்சி. நெக்ஸ்ட் அந்த கரன்சி நேம்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்டாக நான் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கரன்சி நேம்ஸ் ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணுறதுக்கு செட் கரன்சி நேம்ஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியலாக வந்து அந்த கரன்சி நேம்ஸ் வேரியபிளுக்கு வந்து இனிஷியலாக ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கரன்சி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கரன்சி லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எம்டி அரே வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து அந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் வேரியபிள்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு எம்டி அரே.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 ஸ்டேட் வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரன்சி ஆப்ஷன்ஸ். இனிஷியலாக வந்து கரன்சி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி அரேவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபெச் ஏபிஐ மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஏபிஐலேருந்து ஜேசன் டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கீ வேல்யூ பேஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த கீஸை மட்டும் நம்ம கெட் பண்ணிட்டு இந்த கரன்சி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிப்போம். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் கரன்சி ஆப்ஷன்ஸ் மெத்தட் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அமௌண்ட். ஸோ ஃப்ரம் அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் என்டர் பண்ண இன்புட் வேல்யூவை வந்து இந்த ஃப்ரம் அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக வந்து 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் அவுட்புட் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுவும் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் கரன்சி. ஸோ இந்த கரன்சி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கரன்சிஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கரன்சியில் வந்து யூசர் வந்து ஒரு கரன்சியை வந்து செலக்ட் பண்ணுவார். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸில் வந்து அந்த கரன்சிஸ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு கரன்சி வந்து செலக்ட் பண்ணுவார். இந்த செலக்ட் பண்ண கரன்சியை வந்து நான் ஃப்ரம் கரன்சி என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டு கரன்சி. ஸோ அந்த ஃப்ரம் கரன்சியில் செலக்ட் பண்ண அந்த யூசர் செலக்ட் பண்ண அந்த கரன்சியை வந்து எந்த கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் ஆகணும். ஸோ யூசர் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து எந்த கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் ஆகணும், அந்த கரன்சியை வந்து டு கரன்சி என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கரன்சி நேம்ஸ். ஸோ அந்த நேம்ஸ் மட்டும் நான் கெட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த கரன்சி நேம்ஸ்குள்ளே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இந்த கரன்சி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கரன்சிஸ் வந்து இருக்கும். அது நம்ம ஃபெச் ஏபிஐ மெத்தட் மூலிமா அந்த ஏபிஐ வந்து நம்ம கெட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த கரன்சிஸ் டேட்டா வந்து கெட் பண்ணுறதுக்கு இந்த api.frankfurter.app ஏபிஐ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கெட் பண்ண போகிறோம் ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன். இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் வந்து ரெண்டரை ஆனதுக்கப்புறமா இந்த யூஸ் எஃபெக்ட் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த மெத்தடில் வந்து நான் 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஒரு ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி அரே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபெச் மெத்தட் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஃபெச் மெத்தடில் நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா இந்த யூஆர்எல்லை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இந்த யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி ஃபெச் மெத்தடில் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபெச் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த தென் மெத்தடில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் பேராமீட்டரில் அந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து console.logல அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் கன்சோலில். இப்போ நான் கன்சோல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. அந்த ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து 200. ஓகே. நெக்ஸ்ட்டு யூஆர்எல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் பண்ண அந்த யூஆர்எல் வந்து வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெஸ்பான்ஸில் இந்த ஜேசான் டேட்டா மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த தென் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராமீட்டரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் பேராமீட்டரில் டேட்டா வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு console.logல அந்த டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே.
ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கீஸில் வந்து ஏயுடி பிஜிஎன். ஸோ இதில் வந்து யூஎஸ்டின்னு இருக்குது. ஸோ யூஎஸ்டினா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவாக நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம். ஸோ இந்த யூஸ் செஃபெட் மெத்தட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆனதுக்கப்புறமா இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த யூஆர்எல்ல இருக்கிற அந்த ஜேசான் டேட்டா வந்து நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் கர்லி பிரேசஸ்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து அந்த என்னோடய ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த கீஸ் மட்டும் நான் கெட் பண்ணிட்டு என்னோடய கரன்சி ஆப்ஷன்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கரன்சி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு எம்டி அரே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து செட் கரன்சி ஆப்ஷன்ஸ் மெத்தட். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டேட்டாவில் இருக்கிற கீஸை மட்டும் நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கீஸை மட்டும் கெட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் மெத்தட். ஸோ இதில் கீஸ் மெத்தடில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு அரே வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த அரேயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற கீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேயில் வந்து எலமெண்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசர் என்ட்ரு பண்ண இன்புட் ஃபீல்டில் வந்து என்ட்ரு பண்ண வேல்யூவை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, டூ அமௌண்ட் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணக்கப்புறமா அந்த அவுட்புட் வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் கரன்சி. ஸோ ஃப்ரம் கரன்சி இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நான் போடுறேன். ஸோ செட் ஃப்ரம் கரன்சி மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த ஃப்ரம் கரன்சி வேரியபிளுக்கு வந்து நான் ஒரு வேல்யூ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற கீஸை மட்டும் நான் கெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கீஸ் மெத்தடில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு அரே வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதில் வந்து சம் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரம் கரன்சியில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணக்கப்புறமா ஃபஸ்ட் எலமெண்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஆஸ்திரேலியன் டாலர் வந்து இருக்குது ஃபஸ்ட் எலமெண்ட்டாக. ஸோ அந்த ஆஸ்திரேலியன் டாலர் தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்ட் எலமெண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டூ கரன்சி. ஸோ செட் டூ கரன்சி சேம் இதில் வந்து ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் மெத்தட். ஸோ என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் சேம் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணிவிட்டு என்னோடய டூ கரன்சி வேரியபிளை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி நேம்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ சேம் நான் ரிட்டர்ன் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து அந்த கரன்சி நேம்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு செட் கரன்சி நேம்ஸ். செட் கரன்சி நேம்ஸ் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரன்சி நேம்ஸில் என்ன இருக்குன்னா ஸோ இனிஷியலாக வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோடய ஜேஎக்ஸ்எஸில் இந்த h1 டேகை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டிவ் டேகுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் வந்து போடுறேன். கிளாஸ் நேம் வந்து ஆப். நெக்ஸ்ட் இந்த ஆப் டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு h1 டேக். டெக்ஸ்ட் வந்து கரன்சி கன்வெர்ட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு div எலமெண்ட் கிளாஸ் நேம் கண்டெய்னர்.
ஓகே, நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு div element with class name item1. நெக்ஸ்ட் இந்த item1 div elementக்குள்ளே ஒரு இன்னொரு div element with class name option1. இப்போ option1க்குள்ளே ஒரு h2 tag, text வந்து from currency. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் currency options.js ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து CSS ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு currency options.css ஃபைல். ஸோ இந்த CSS மாடியூலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import./currency options.css. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை வந்து நான் CSS ஃபைலை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட currency options.js ஃபைலில் வந்து import./currency options.css ஃபைல். ஓகே, ஸோ CSS வந்து அப்பர் கேஸ். CSS மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் div டேக்குள்ளே ஒரு h1 டேக். h1 டேக்கில் வந்து currency options list டெக்ஸ்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட app.js ஃபைல். ஃபஸ்ட் அந்த காம்பனண்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். currency options. ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ரம் கரன்சி டெக்ஸ்ட்டுக்கு கீழே அந்த காம்பனண்ட் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரம் கரன்சி ஆப்ஷன்ஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா option1 div எலமெண்ட். ஸோ நம்ம ஃப்ளெக்ஸ் பாஸ் யூஸ் பண்ணி இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அலைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த option1 div எலமெண்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு div எலமெண்ட் வித் கிளாஸ் நேம் option2. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு h2 டேக், டெக்ஸ்ட் வந்து to currency. நெக்ஸ்ட் இந்த h2 டேக் கீழே அந்த currency options ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த option2 div எலமெண்ட்டுக்கு அப்புறமா ஸோ இதோட நமக்கு item1 div எலமெண்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து item2 கிளாஸ் நேம் item2. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு h2 டேக், enter amount in. ஸோ இதில் வந்து அந்த கரன்சி நேம்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த கரன்சி நேம்ஸ் ஆப்ஜெக்டில் வந்து கரன்சி நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன், ஒரு கீ வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கீ வந்து என்னென்னா ஃப்ரம் கரன்சியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நான் கீயாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சி நேம்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஏயுடி என்ற கீ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ என்டர் அமௌண்ட் இன் ஆஸ்திரேலியன் டாலர். ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த H2 டேக்கில் வந்து டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, பக்கத்தில் வந்து ஒரு கோலன் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு H2 டேக்கு கீழே இன்னொரு H2 டேக். ஸோ ஃப்ளெக்ஸ் பாஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலைன் பண்ணுவோம். ஸோ H2 டேக்கில் வந்து அவுட்புட் இன். ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கரன்சியில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து கரன்சி நேம்ஸ் என்ற ஆப்ஜெக்டில் வந்து கீ வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் லிட்டர்ஸ்குள்ளே $, காலி பிரேசஸ்குள்ளே 2 கரன்சி வந்து கொடுக்குறேன். 2 கரன்சி வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த கனேடியன் டாலர் வந்து செலக்ட் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு அமௌண்ட்டின். ஸோ இன்புட் வந்து ஃப்ரம் கரன்சி வந்து ஏயுடின்னு இருக்குது. 2 கரன்சி வந்து கனேடியன் டாலர்னு இருக்குது. ஓகே, ஸோ என்டர் அமௌண்ட் இன் ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ரைட் சைடில் வந்து அந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து கனேடியன் டாலர்ன்ட்டு செலக்ட் பண்ணால் அவுட்புட் இன் கனேடியன் டாலர் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு கோலன் வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்டர் அமௌண்ட் இன் ஆஸ்திரேலியன் டாலர், அவுட்புட் இன் ஆஸ்திரேலியன் டாலர். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே 0 இங்கே 0ன்னு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 1ன்னு கொடுத்தேன்னா பல்ஜேரியன் எல்இவி. ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அவுட்புட் இன் பல்ஜேரியன் எல்இவி. ஓகே, ஸோ நான் வந்து இனிஷியலாக 0ன்னே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதோட ஐட்டம் டூ div எலமெண்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு div எலமெண்ட் வித் கிளாஸ் நேம் item 3. ஸோ item 3 div எலமெண்ட்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்புட் டேக். அந்த இன்புட் டேக்கில் வந்து டைப் அட்ரிபியூட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ஆஃப்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து அந்த இது இன்புட் டேக் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபீல்ட். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து இன்புட் வேல்யூ வந்து என்டர் பண்ணுவார். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அமௌண்ட் வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் வேல்யூவாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து இன்புட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இன்புட் டேக்குக்கு அப்புறமா ஒரு H3 டேக் இதில் வந்து ஈக்குவல் டு. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் டேக். ஸோ இதை வந்து நான் டிசேபிள்னு கொடுக்குறேன். டிசேபிள்ட். ஸோ யூசர் வந்து ஒரு வேல்யூவை வந்து என்டர் பண்ண முடியாது, அதே மாதிரி இருக்கிற வேல்யூவை வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்புட் ஃபீல்டில் வந்து ஜஸ்ட் அந்த அவுட்புட்டை மட்டும் ஷோ பண்ணுறதுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் கிளாஸ் நேம் வந்து அவுட்புட்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டு அமௌண்ட். ஓகே, வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அமௌண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட். ஸோ டு அமௌண்ட் வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டு அமௌண்ட் என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் வேல்யூ அட்ரிபியூட்க்கு வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து டிசேபிள்னு பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் வந்து இந்த இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து என்டர் பண்ண முடியாது, இருக்கிற வேல்யூ வந்து எடிட் பண்ண முடியாது. கிளாஸ் நேம் வந்து அவுட்புட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை டைப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ
ஐட்டம் 3 வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு div எலமெண்ட் வித் கிளாஸ் நேம் ஐட்டம் 4. ஓகே, உள்ளே வந்து ஒரு h2 டேக் டெக்ஸ்ட் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு ஃபைனல் டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரம் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து ஒரு கரன்சி வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். டூ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆர், இந்தியன் ருப்பி. ஸோ நமக்கு யூஎஸ்டிலேருந்து இந்தியன் ருப்பிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும், அமௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து 1ன்னு என்ட்ரு பண்ணுறாரு அப்படின்னா $1. ஸோ $1 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பியில் வந்து 73 rupees ஐ திங்க். ஸோ ஓகே, ஸோ 73 கிட்ட வரும். ஸோ இந்த ஐட்டம் 4 எலமெண்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும்னா 1 USD ஈக்குவல் டு 73 INR. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அமௌண்ட் இன்புட் வேல்யூ வந்து நான் இன்புட் அமௌண்ட்டை வந்து கொடுக்குறேன். அது பக்கத்தில் வந்து என்ன கரன்சி வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃப்ரம் கரன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஈக்குவல் டு சைன், அதுக்கப்புறம் வந்து டு அமௌண்ட், அவுட்புட் அமௌண்ட், அவுட்புட் வேல்யூ. ஸோ அதோட கரன்சி என்ன கரன்சி சொல்கிறதுக்கு டு கரன்சி. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 4 ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த சைல்டு ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட் வந்து போடுவோம், ஃப்ளெக்ஸ் லேஅவுட் வந்து போடுவோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த சைல்டு எலமெண்ட்ஸை வந்து நம்ம அலைன் பண்ணுவோம் ஃப்ளெக்ஸ் லேஅவுட்டில். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் காம்பனண்ட்டுக்கு வந்து அந்த காம்பனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கரன்சி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரம் கரன்சி வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் கரன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த கரன்சி ஆப்ஷன்ஸ். ஸோ கரன்சி ஆப்ஷன்ஸ் காம்பனண்ட் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நான் பாஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டு கரன்சி. நெக்ஸ்ட் வந்து டு கரன்சி ப்ராப்பர் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து டு கரன்சி வேரியபிள்குள்ளே கான்ஸ்டன்ட் வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கரன்சி ஆப்ஷன்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைல். இந்த h1 டேக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பேராமீட்டரில் ப்ராப்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் கரன்சி, அதுக்கப்புறம் டு கரன்சி ப்ராப்பர்ட்டி வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். டு கரன்சி. ஓகே, ப்ராப் ஃப்ரம் கரன்சி டு கரன்சி. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கரன்சி ஆப்ஷன்ஸை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கரன்சி ஆப்ஷன்ஸ் ப்ராப் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். வேல்யூ வந்து கரன்சி ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கரன்சி ஆப்ஷன்ஸ் வேல்யூ வந்து கரன்சி ஆப்ஷன்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைல். நெக்ஸ்ட் அந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ள வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் என்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நான் கெட் பண்ண அந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் வேரியபிள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேவாக இருக்கும். ஸோ டாட் மேப் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். டாட் மேப் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன், கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ பேராமீட்டரில் வந்து
parenthesesக்குள்ளே டேட்டா, அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு டேக்கை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் டேக். ஸோ இந்த மேப் மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நியூ அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ரிட்டர்னில் வந்து ஆப்ஷன் டேக்கில் கீ வந்து கொடுக்குறேன். கீ வந்து இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேல்யூ வந்து கொடுக்குறேன். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா. ஸோ நான் வந்து லூப்பிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா. நெக்ஸ்ட்டு ரிட்டர்னில் டிவ் எலமெண்ட்டை வந்து நான் தூக்கிடுறேன். ஸோ இதில் வந்து ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து எதுக்காகனா எக்ஸ்ட்ரா நோட்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக டேர்மில். ஸோ ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். உள்ளே வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். நான் கெட் பண்ண அந்த ப்ராப் வேரியபிளில் வேல்யூ வந்து ஃப்ரம் கரன்சி. ஓகே. ஸோ இங்கே வந்து டு கரன்சி, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் கரன்சி. ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரம் கரன்சி என்ற வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா, ஸோ ஆப்ஷன் டேக்குக்கு வந்து பேரண்ட் எலிமெண்ட் வந்து செலக்ட் டேக்கில், ஸோ இதில் வந்து நேம் வந்து கொடுக்குறேன். நேம் வந்து கரன்சி. நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். கிளாஸ் நேம் வந்து ப்ராப்பில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். கிளாஸ் நேமாக ப்ராப். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ. ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃப்ரம் கரன்சியில் என்ன இருக்கோ அதை வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த டேக்குக்குள்ளே நான் ரிட்டர்ன் பண்ண ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அது என்னவாக இருக்குன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ப்ராப் வந்து டூ கரன்சியாக இருந்துச்சுன்னா இந்த டேகை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப் வந்து டூ கரன்சி இருந்துச்சுன்னா நேம் வந்து கரன்சி, கிளாஸ் நேம் வந்து இங்கே ப்ராப்னு கொடுக்கணும். அப்படின்னா டூ கரன்சி, கிளாஸ் நேம் வந்து டூ கரன்சி. நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கரன்சி கிடையாது, டூ கரன்சி. ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல டூ கரன்சி கொடுத்துருக்கேன். ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இல்லை நல்லுன்னு கொடுக்குறேன். ஓகே. இந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் .js ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே. cannot read property map. currency options. ஓகே. ஸோ சி வந்து கேபிட்டலில் வராது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஏயூடி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல டூ கரன்சியில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து வேல்யூ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன்.
ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் டூவில் என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து டூ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்எல் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து 0 கொடுக்குறேன். ஏயூடி வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து போடலாம். ஸோ app.css ஃபைல், கிளாஸ் நேம் வந்து ஆப், வித் வந்து ஒரு 75%, நெக்ஸ்ட்டு ஹைட் 100%, பொசிஷன் வந்து அப்சல்யூட், லெஃப்ட் வந்து 0, ரைட் 0, பாட்டம் 0, டாப் வந்து 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மார்ஜின் வந்து ஆட்டோ. இப்போ ஆப் டிவ் எலமெண்ட்குள்ளே இருக்கிற அந்த h1 டேக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 3 rem. ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஒரு இட்டாலிக். டெக்ஸ்ட் கலர் டார்க் ஸ்லேட் ப்ளூ. ஸோ இந்த சிஎஸ்எஸ் வந்து நான் app.js ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import ./app.css. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப் டிவ் எலமெண்ட்குள்ளே இருக்கிற அந்த கண்டெய்னர் டிவ் எலமெண்ட் ஹைட் வந்து ஒரு 100%, நெக்ஸ்ட்டு வித் 100%, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அப்புறம் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்புக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட். ஓகே, இப்போ வந்து டூ rem கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அந்த ஐட்டம் 1. ஸோ கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஐட்டம் 1 div element டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ், அப்புறம் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ, ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். அதே மாதிரி ஐட்டம் 2 வந்து சேம். இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் 3 வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். அப்புறம் ஐட்டம் 4. ஸோ ஐட்டம் 4ல் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் கரன்சி டு கரன்சி. அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. என்டர் அமௌண்ட் இன் ஆஸ்திரேலியன் டாலர், அவுட்புட் இன் ஆஸ்திரேலியன் டாலர். நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஃபீல்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இது 0 AUD ஈக்குவல் டு 0 AUD. இந்த டெக்ஸ்ட் வந்து நான் சென்டருக்கு கொண்டு வரேன். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். நெக்ஸ்ட்டு ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3.
item 4. ஸோ இதில் வந்து மார்ஜின் வந்து கொடுக்குறேன், மார்ஜின் 1 EM. ஓகே. ஸோ டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் வந்து ரோ தான். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த H2 டேக் H3 டேக்குக்கு வந்து CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து H2 டேக் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1.5 REM. நெக்ஸ்ட் வந்து H3 டேக் ஃபாண்ட் சைஸ் 3 REM. நெக்ஸ்ட் வந்து அந்த இன்புட் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் கிளாஸ் நேம் வந்து இன்புட், வித் வந்து ஒரு 40%. நெக்ஸ்ட்டு ஹைட் 40 pixel. ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன் 1 EM. நெக்ஸ்ட்டு மார்ஜின் 0.2 EM. டாப் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 10 pixel. border 2 pixels solid black. next on the outline வந்து none. padding top and bottom 0, left and right வந்து 1 EM. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்புட் எலிமெண்ட்டை வந்து ஓவர் பண்ணும்போது, ஸோ கிளாஸ் நேம் வந்து இன்புட், ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும் நான் ஓவர் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓவர் பண்ணும்போது பார்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். பார்டர் வந்து 2 pixel solid dark slate blue. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட், ஸோ அவுட்புட் வியூ பண்ணுற எலிமெண்ட்டுக்கு வந்து வித் ஒரு 40%. நெக்ஸ்ட்டு ஹைட் 40 pixel. அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1 EM. மார்ஜின் டாப் அண்ட் லெஃப்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 0.2 EM. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0. அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் 10 pixel. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் வந்து நன்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரே. நெக்ஸ்ட்டு பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 0, லெஃப்ட் அண்ட் ரைட் 1 EM. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் கலர் டார்க் ரெட். ஃபாண்ட் வெயிட் போல்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த செலக்ட் டேக்குக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கரன்சி ஆப்ஷன்ஸ் டாட் CSS ஃபைல் செலக்ட் டேக் செலக்ட் எலிமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வித் வந்து ஒரு 40%. நெக்ஸ்ட்டு ஹைட் 40 pixel. ஃபாண்ட் சைஸ் வந்து 1 EM. நெக்ஸ்ட்டு கர்சர் பாயிண்டர்
அவுட்லைன் none. அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் டார்க் ஸ்லேட் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட், மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் 0.2 em, left and right 0. Next வந்து padding top and bottom 0, left and right 1 em. Border radius 10 pixel. Okay, border வந்து none கொடுக்கிறேன். app.js file. Next in the option 1, option 2. Okay, so in the option 1, option 2 div element க்கு வந்து CSS properties வந்து apply பண்ணலாம். So class name வந்து option -1, அதுக்கப்புறம் வந்து class name option -2 elements வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் width வந்து 40% வந்து கொடுக்குறேன். currency options.css file. இந்த select elementக்கு வந்து width வந்து 100% வந்து கொடுக்குறேன். Next app.css file. smaller screensக்கு வந்து at media only screen and maximum width வந்து ஒரு 768 pixel. So smaller screensக்கு வந்து app div element width வந்து ஒரு 100% வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து h2 tag font size வந்து கம்மி பண்ணிக்கிறேன். font size வந்து 1 rem. ஓகே, ஸோ இப்போ வந்து கன்சோலை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரம் கரன்சியில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎன் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகலை. சேம் அதே மாதிரி டூ கரன்சிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் ஆகாது. இதில் வந்து நான் பிஹெச்பி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகலை. ஓகே, ஸோ யூசர் வந்து ஃப்ரம் கரன்சியில் வந்து எந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறாரோ அந்த வேல்யூவை வந்து நம்ம ஃப்ரம் கரன்சி ஸ்டேட் வேரியபிளை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். சேம் அதே மாதிரி டூ கரன்சியில் வந்து யூசர் வந்து எந்த கரன்சியை வந்து செலக்ட் பண்ணுறாரோ அந்த கரன்சியை வந்து நம்ம டூ கரன்சி ஸ்டேட் வேரியபிளை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ app.js ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த கரன்சி ஆப்ஷன்ஸ் காம்பனண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்டேட் கரன்சி. ஸோ அப்டேட் கரன்சியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஏரோ ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் வந்து ஈவெண்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கரன்சி. ஸோ செட் ஃப்ரம் கரன்சி மெத்தடில் அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் டார்கெட் ப்ராப்பர்ட்டி டாட் வேல்யூ. ஸோ எந்த ஆப்ஷன் எலமெண்ட்டுக்கு வந்து அந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகுதோ அந்த ஆப்ஷன் எலமெண்ட்டில் இருக்கிற வேல்யூவை வந்து நான் அசஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் வந்து ஃப்ரம் கரன்சி ஸ்டேட் வேரியபிளுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த செட் ஃப்ரம் கரன்சி மெத்தட் மூலிமா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த டூ கரன்சியில் வந்து போடுறேன். பேஸ்ட். இதில் வந்து செட் டூ கரன்சி மெத்தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கரன்சி ஆப்ஷன்ஸ் டாட் ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கரன்சி. ஸோ இதை வந்து நான் பேராமீட்டரில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பேராமீட்டரில் நான் கெட் பண்ணிக்கிறேன். அப்டேட் கரன்சி. இப்போ இந்த செலக்ட் எலமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிசனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும்போது அந்த அப்டேட் கரன்சி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி இந்த டூ கரன்சிக்கு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஈவெண்ட் லிசனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும்போது அப்டேட் கரன்சி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து பிஜேஎன் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜேஎன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. கீழே வந்து புல்கேரியன் எல்இவி. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு டூ கரன்சியில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் யூஎஸ்டி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சேம் நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஃப்ரம் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஎஸ்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டூ கரன்சியில் வந்து ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபீல்டில் வந்து 0 இருக்கும். ஸோ அவுட்புட் ஃபீல்ட்லேயும் 0 தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இன்புட் ஃபீல்டில் வந்து நான் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பட் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃப்ரம் கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்புட் ஃபீல்டில் வந்து நான் 1ன்னு என்ட்ரு பண்ணேன்னா 1 யூஎஸ்டி வந்து எவ்வளோ இந்தியன் ருப்பி. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்புட் ஃபீல்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த இன்புட் ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிசனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும்போது கர்லி பிரேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஏரோ ஃபங்க்ஷன். பேராமீட்டரில் வந்து நான் ஈவெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து அந்த ஃப்ரம் அமௌண்ட் ஸ்டேட் வேரியபிள் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ செட் ஃப்ரம் அமௌண்ட் மெத்தட். இதில் வந்து நான் பாஸ் பண்ண ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் டார்கெட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ வந்து நான் கெட் பண்ணுறேன். வேல்யூ ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் அமௌண்ட் ஸ்டேட் வேரியபிளை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் 10ன்னு என்ட்ரு பண்ணுறேன். ஓகே. 10ன்னு என்ட்ரு ஆகுது. பட் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து கன்வெர்ட் ஆகலை. கரன்சியை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஆப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு யூஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் மெத்தட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும் வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆனதுக்கப்புறமா இந்த யூஸ் எஃபெக்ட் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த மெத்தடில் வந்து நான் 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து அரே. அந்த அரேயில் வந்து ஃப்ரம் கரன்சி ஸ்டேட் வேரியபிள் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டூ கரன்சி, அப்புறம் ஃப்ரம் அமௌண்ட் ஸ்டேட் வேரியபிள், நெக்ஸ்ட் வந்து டூ அமௌண்ட் ஸ்டேட் வேரியபிள். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆனதுக்கப்புறமா இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரம் கரன்சி டூ கரன்சி ஃப்ரம் அமௌண்ட் டூ அமௌண்ட் ஸ்டேட் வேரியபிளில் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த யூஸ் எஃபெக்ட் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ எப்போ இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிறோம், அதாவது இந்த ஃப்ரம் கரன்சி டூ கரன்சி ஃப்ரம் அமௌண்ட் டூ அமௌண்ட் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இஃப்
ஃப்ரம் அமௌண்ட். ஸோ யூசர் என்டர் பண்ண அந்த அமௌண்ட் வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா, ஸோ அந்த யூசர் என்டர் பண்ண வேல்யூவை வந்து நான் வந்து பாஸ் இன்ட் மெத்தட் மூலிமா நம்பர் டைப்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 இருந்துச்சுன்னா செட் டு அமௌண்ட். ஸோ நம்மளோட அவுட்புட் வேல்யூ வந்து 0ன்னு இருக்கணும். அதுக்கப்புறமா எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஃப்ரம் அமௌண்ட் வேல்யூ வந்து யூசர் என்டர் பண்ண வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா செட் டு அமௌண்ட்டில் எம்டி ஸ்ட்ரிங்காக நான் அவுட்புட்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கண்டிஷன் எல்ஸ் இஃப் இந்த ஃப்ரம் கரன்சி. ஸோ யூசர் என்டர் பண்ண ஃப்ரம் கரன்சி வேல்யூவும் அதுக்கப்புறமா டு கரன்சி வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் ஃப்ரம் அமௌண்ட்டில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ். இந்த எல்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெச் ஏபிஐ வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஃபெச் மெத்தட். ஸோ இந்த ஃபெச் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூஆர்எல் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அந்த யூஆர்எல் வந்து https:// நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட்டு வந்து கொடுக்கணும். ஹோஸ்ட்டு வந்து இந்த api.frankfurter.app. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த // பக்கத்தில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து /latest. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேராமீட்டர் ஸ்ட்ரிங் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின் மார்க் அமௌண்ட். இதில் வந்து நம்ம அமௌண்ட் வேல்யூ வந்து கொடுக்கணும். யூசர் என்டர் பண்ண அமௌண்ட் $, கர்லி பிரேசஸ்குள்ளே ஃப்ரம் அமௌண்ட் வேரியபிள். அதுக்கப்புறம் வந்து ஆம்பர்சண்ட் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஃப்ரம். ஸோ வேல்யூ வந்து ஃப்ரம் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளே அந்த ஃப்ரம் கரன்சி வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஃப்ரம் கரன்சி வேரியபிள். நெக்ஸ்ட்டு ஆம்பர்சண்ட் சிம்பிள் டு ஈக்குவல் டு இதில் வந்து டு கரன்சி வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டு கரன்சி வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நியூ டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து https://api.frankfurter.app. நெக்ஸ்ட்டு /latest கொஸ்டின் மார்க் அமௌண்ட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆம்பர்சண்ட் சிம்பிள் ஃப்ரம் வந்து $. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பர்சண்ட் சிம்பிள் டு ஈக்குவல் டு 2 வந்து இந்தியன் ரூபி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ் ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வெப் பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசன் டேட்டா வந்து இருக்குது. ஸோ நான் பாஸ் பண்ண அமௌண்ட் $1. ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா USD, டேட் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து இருக்குது. ஸோ $1 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரூபியில் 73.257. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராமீட்டர் ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வெப்பேஜிலேருந்து அந்த ஜேசன் டேட்டா வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபெச் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த தென் மெத்தடில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டரில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து ஜேசனை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜேசன் மெத்தட். நெக்ஸ்ட்டு இந்த தென் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த தென் மெத்தடில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து பேராமீட்டரில் டேட்டா வந்து நான் பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு console.logல அந்த டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் கரன்சியில் வந்து USD வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். டு கரன்சியில் வந்து
இந்தியன் ருப்பி செலக்ட் பண்ணுறேன். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ரிட்டர்ன் ஆகிருக்கு. கேஸ் அந்த ஆப்ஜெக்டில் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி, அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபீல்டில் நான் என்டர் பண்ண அமௌண்ட் வந்து இருக்குது 10. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் வந்து இந்தியன் ருப்பி ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, ஐஎன்ஆர். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிசல்ட். ஓகே, ஸோ 10 USD வந்து பார்த்திங்கன்னா 732.55. ஸோ இந்த கன்சோல் டாட் லாகை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஸோ நம்ம இந்த இந்தியன் ருப்பி ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம இந்த அவுட்புட் ஃபீல்டு வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த 2 அமௌண்ட் ஸ்டேட் வேரியபிள் வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறதுக்கு செட் டு மெத்தட் வந்து இருக்குது, செட் டு அமௌண்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த இந்தியன் ருப்பியில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் மெத்தடில், ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் மெத்தடில் டேட்டா ஆப்ஜெக்ட், அதில் வந்து இந்த ரேஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேட்ஸ், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்தியன் ருப்பி ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் மெத்தட் மூலிமா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூ மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ரேட்ஸ்ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னா அந்த வேல்யூஸ் மட்டும் கெட் பண்ணிட்டு ஒரு அரேவாக நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த அரேயில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் மெத்தடில் ஓகே, ஸோ அரே வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃப்ரம் கரன்சியில் வந்து யூஎஸ்டி வந்து கொடுக்குறேன், யூஎஸ்டி. நெக்ஸ்ட்டு 2 கரன்சியில் வந்து இந்தியன் ருப்பி வந்து கொடுக்குறேன். அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறேன், 1ன்னு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இங்கே அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 73.257 வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா $1 ஈக்குவல் டு 73 இந்தியன் ருப்பி. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்டர் அமௌண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர், அவுட்புட் இன் இந்தியன் ருப்பி. ஸோ இப்போ நான் வந்து வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், 10ன்னு கொடுக்குறேன். நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். 100 கொடுக்குறேன், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். எம்டியாக விட்றேன், ஸோ எம்டி ஸ்ட்ரிங். 0 கொடுக்குறேன், 0. $55. ஓகே, ஸோ $100, 7,326 இந்தியன் ருப்பி. $14, 1,025. $2, 146. வேறு ஒரு கரன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டிஆர்ஒய், டர்க்கிஷ் லீரா. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிஎன்ஒய், சைனீஸ். ஸோ இது என்னன்னு தெரில. பிஆர்எல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், பிரேசிலியன் ரியல். ஓகே, வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரரும் வரல. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரன்சி கன்வெர்ட்டர் ரியாக்ட் ஆப் வந்து பில்ட் பண்ணிட்டோம். இந்த ஆப்போட சோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கரன்சியில் வந்து ஏயுடி, அதே மாதிரி டூ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏயுடின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இன்புட் ஃபீல்ட், நெக்ஸ்ட்டு அவுட்புட் ஃபீல்டில் வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது, வேல்யூ வந்து என்டர் பண்ண முடியாது, ஜஸ்ட் இட் ஷோஸ் த அவுட்புட் வேல்யூ. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0 AUD ஈக்குவல் டு 0 AUD. ஓகே, இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டினே கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா US டாலர். ஸோ 0னா 0. ஓகே, இப்போ டூ கரன்சியில் வந்து இந்தியன் ரூபி கொடுக்குறேன், வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 1ன்னு கொடுக்குறேன், நமக்கு வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். 998. ஸோ வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, 10. ஸோ $10 வந்து 732 100 7,326. இப்போ டூ கரன்சியில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். EUR வந்து கொடுக்குறேன், யூரோ. ஸோ யூரோவில் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும் $100. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். MXN மெக்சிகன் பீசோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள்.